குமார் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணின்றது இப்போ பிரச்சனை இல்லாம இப்போ இருக்குதா? எந்த விதமான சிக்கலும் இல்லை, எல்லா சிக்கலையும் சரி செய்வதற்கான முகாந்திரம் உருவாகிடுச்சு. இன்றைக்கு ஏற்கனவே அறிவித்தபடி திரு பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் அண்ட் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், நம்முடைய பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உட்பட பலர், அதே சைடில் அந்த பக்கத்தில் இபிஎஸ், திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள், பேசினார்கள். பிலிமினரியாக பேசியிருக்காங்க. எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட கூட்டணி ஒரே கட்டத்தில் பேசி முடியக்கூடியதல்ல. இவங்க பேசிட்டு டெல்லியில் போய் சொல்லுவாங்க, அவங்க அதுக்கு பரிசீலிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்க, ரெண்டாவது ரவுண்ட் பேசுவாங்க. இப்படி தான் கடந்த காலங்களில் தேர்தல் கூட்டணிகள் பேசப்பட்டிருக்கின்றன, நடந்திருக்கிறது. ஆனால் சகோதரர் பிரகாஷ் அவர்கள் சொன்னது போல் சீட்டு அவ்வளோ கேட்காங்க இவ்வளோ கேட்காங்கங்கிற மாதிரியெல்லாம் அந்த பேச்சுகள்லாம் அங்கே எதுவும் அஃபிஷியலாக எந்த தகவலும் இல்லை. இப்போ என்ன தான் பேசினாங்க? இல்லை, இவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, பாஜக சைடில் இவ்வளவு எங்களுக்கு வேணும்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மற்றவங்களை அகாமடேட் பண்ணுறதை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம், பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டீ சாப்பிட்ருப்பாங்க, காஃபி சாப்பிட்ருப்பாங்க. அப்போ கடந்த தேர்தல்களில் பாஜகவுக்கு எந்த இடத்துகளெல்லாம் தொகுதிகளெல்லாம் ஓட்டுகள் அதிகமாக கிடைத்திருக்கிறது, அதிமுகவுக்கு எந்தெந்த தொகுதிகள், அதிமுக ஜெயித்த தொகுதி போக மற்ற ரெண்டாவது இடத்துல எந்தெந்த தொகுதிகளெல்லாம் வந்திருக்கு, அதிமுக விட அதிகமான தொகுதிகளில் பாஜக எந்த தொகுதியில் வந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற கணக்கெல்லாம் வைத்து அந்த ரெண்டு தேர்தலையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பேசியதாகத்தான் எனக்கு தகவல். அதை வைத்து முடிவு செய்யுங்க, அதை வச்சு நீங்கள் ஒரு ரேஷியோ ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு பேசினதாக எனக்கு தகவல். அது பிலிமினரி தான், எந்த முடிவுக்கு வரல. ஆகையினால இப்படி வந்துட்டாங்க அப்படி வந்துட்டாங்கங்கிறது சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை. இதுதான் இப்படி தான் நடக்கும். அது அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளி சொன்னாங்க இல்லையா? ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையை அதிமுக தலையிட்டு சுமூக தீர்வு காணும். இன்னொன்று, ஓபிஎஸ் டிடிவி தினகரனை அதிமுகவினுடைய கூட்டணிக்குள்ள, என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான முகாந்திரத்தை ஏற்படுது. இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து கூட்டணின்னு ஏதோ ஒரு ஒரு அமைப்பை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் வந்து இவங்க அதை அகாமடேட் பண்ணலைன்னா அவர் தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். அப்படி தான் எனக்கு தகவல், அப்படி தான் தகவல். இவங்க அவரை அகாமடேட் பண்ணலைன்னா அவர், தினகரன், சசிகலா அம்மையார் எல்லோரும் சேர்ந்து அவங்க ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க. அது வந்து அதிமுகவினுடைய வெற்றிக்கு இது இடைஞ்சலாக அமையும் என்பதில் என்ன முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க? இந்த ஒன்று நம்ம இப்ப விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்று, செங்கோட்டையன் மாதிரி தாவேகாவோடு கூட்டணி அமைத்து ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறது. இன்னொன்று, அதிருப்தியாளர்களை தாவேகாவுக்குள்ள இணைக்கிறது. செங்கோட்டையனுடைய அஜெண்டா அதில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? இந்த இடத்துட்ட ஓபிஎஸ்ஓ, தினகரனோ, சசிகலாவோ ஃபிக்ஸ் ஆவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு மெயினாக எனக்கு ஒரு கண்டு போனாலும் பரவாயில்ல, உனக்கு ரெண்டு கண்டு போகணுங்கிறது தான். டிடிவியினுடைய நீங்கள் பல பேட்டிகளை பார்த்துருப்பீங்க. ஏன்னா துரோகி எடப்பாடி மேலே கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்துறதுக்குரிய காரணங்கள் இருக்கின்றன, அது எல்லாரும் அறிந்த விஷயந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு கடந்த கால தேர்தல்கள்லையும் அதிமுக 3 லட்சம் ஓட்டில் தானே சார் அதிமுக தோற்றுருந்தது. பழைய எலெக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, போல தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கப்புறம் உள்ளதுலேயும் ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் ஓட்டில் தான் தோற்றுருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா, அதுக்கு டிடிவி அங்கே முன்னே இருப்பார். ஒரு 23 தொகுதி இடத்துல டிடிவியினுடைய கடந்த காலத்தினுடைய பலம் இப்போ இருக்குதான்னு பார்க்க வேண்டும். கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்குது, அவருக்கு இப்போ பலம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவர் அரசியல் வேலைகளை ஒழுங்காக செய்கிறார், தினம் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார், அவருக்கு செல்வாக்குள்ள தொகுதிகளை எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால அது இருக்கிறது. அதனால் அவங்க ஒன்றும் சேர்த்துருவாங்களா சேர்க்க மாட்டாங்களாங்கிற ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்ன நிலைமையில் இல்லை. எனக்கு சில கான்டாக்டை வச்சு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கார்கள். ஒன்று, இப்படி இருந்தால் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒரு நல்ல சுமூகமான பெஸ்ட் அகாமடேஷன். அப்படி இல்லைன்னா அவங்க இன்னொரு ரூட் அவங்க எடுப்பாங்க. அது எப்படி எடுப்பாங்கங்கிறத எதிர்காலம் தான் அடுத்த. இல்லை, எந்த இடத்துலையுமே நிரூபிக்கல இல்லையா? ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவி தினகரனோ சசிகலாவோ அவங்க கடந்த காலத்தில் இருந்த அக்ரெசிவ்ன்றது என்ன நிரூபிக்கணும்? ஓபிஎஸ் 3 லட்சம் ஓட்டு எடுத்தார், அதிமுக 3வது இடத்துக்கு வந்தது. அது போதாதான்? பல இடங்களில் செங்கோட்டையன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் இல்லையா?
இது மாதிரியான ஒரு ஸ்டாண்டை ஓபிஎஸ் சசிகலாவை டிடிவி தினகரன் எடுப்பாங்கன்னு தான் நான் சொல்றேன். அவங்க இதுக்கப்புறம் எடுக்க முடியுமா? ஏன் எடுக்க முடியாது? இல்ல பெங்களூர் சிறையிலிருந்து வரும்பொழுதே சசிகலா எடுத்திருந்தாங்கன்னா அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கும். இவ்வளவு காலங்கள் பிடிச்சிருக்கு. 2-3 தேர்தல்களை டிடிவி தினகரன் சந்திச்சிருக்கிறாரு, பின்னடைவுல இருக்கிறாங்க. சசிகலா அம்மையாரை பொறுத்தவரை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது. இப்போ இன்னைக்கு இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு தொகுதி பங்கீடு சம்பந்தமான சில கால்குலேஷன் போடுறாங்க இல்லையா? அதிமுக 170, 23-23 பாஜக, அதே மாதிரி பாமக. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனுக்கு 6 இடம், ஓபிஎஸ்க்கு 3 இடம் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய இல்ல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ரோட்ல போறவங்க பேசுறதுலாம் நம்ம டிவில வாதிக்க முடியுமா சார்? அது வாய்ப்பே கிடையாது. சாரி, அது இல்ல, அது ரோட் சைடு டாக்கர் பேசுறது. அப்போன்னா நான் மணிகிட்ட கேட்ட அதே கேள்வி தான் கேட்கிறேன். டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்க? அவங்க என்டிஏக்குள்ள வராங்களா, வெளியில இருக்காங்க? இது நீங்க இப்ப கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். ஏன்னா அவர்கள் ஒரு நல்ல முதல்ல தனித்தனியாக இருந்தாங்க, இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒன்று சேர்ந்து இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அவங்க வந்து செங்கோட்டையனுடைய வழியாக ஒரு ரூட்டை எடுக்கலாம், அல்லது தனியாக ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். ஏதோ ஒரு அவங்களுக்கு அவங்க இமேஜை பாதுகாக்கிறதுக்குரிய திட்டங்களை அவங்க தெளிவாக வகுத்திருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. அதுக்கு மேலே சொல்ல முடியாது, சொல்கிறது நல்லாவும் இருக்காது. ஆகையினால இதை வந்து திரு எடப்பாடி அவர்கள் புரிந்து கொண்டு, எடப்பாடி கையில் தான் எல்லாம், கீழெல்லாம் அவர் கையில் தான் இருக்கிறது. அவர் தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். அந்த கட்சி ஜெயிக்கணும், அவருக்கு ஆசை இருக்குது. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது, திமுக போகணுங்கிறது மக்களுடைய விருப்பம் கூட. பெரும்பான்மை சமூகம் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். பெரும்பான்மை சமூகம் கடைசியில் எரியிற வீட்டில் பிடுங்கிறது மிச்சம்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தில் போய் யாரும் எந்த முதலமைச்சரும் இப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு சைடில் அவங்க பாராட்டுறாங்க. அவரை போல கம்யூனிஸ்டுகளை பாராட்டுறதை பார்த்தா பயங்கர பாராட்டு. அவரை போல ஒரு திறமான முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லி இதில் போய் யாராவது கை வைப்பாங்களா சார்? ஒரு முதலமைச்சர் அந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக ஒரு விஷயத்தை அறைகூல் எடுக்கிறார் இல்லையா? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சக்திகள்லாம் ஓரணியில் வாங்க அப்படின்றது. டிடிவி தினகரனோ அல்லது சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ இறங்கி வாங்க அப்படின்றது அதனுடைய பொருளா இருக்கும். அப்படியே இறங்கி வாங்குங்கிறது பொருள். அவங்க இவங்களோட எப்படி சார் சேர அவரே அறிக்கை கொடுத்து அவரே பேட்டியில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் எனக்கும் எடப்பாடிக்கும் வாய்க்காய் வரப்பு சண்டைலாம் கிடையாதுன்னு கூட பேசியிருக்கார். அப்போ இருந்த நிலைமை வேறு. அதுக்கு பிறகு ஓபிஎஸ்ஸை வந்து பிரதமர் வரும்போது பார்க்கலங்கிறதுக்கு பிறகு தான் இது வேறு மாதிரி ஒரு யூ-டர்ன் எடுத்து வேறு மாதிரி போயிட்டுது. இப்போ அது சரியாக இருக்குது. ஆனால் சரியானாலும் அவங்க அதுக்குள்ளே ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அடுத்தால எடப்பாடி பழனிசாமியை வரவிடாமல் செய்வதற்கும் அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அது அவங்களுடைய இல்லை, அவங்க தனியாக டிடிவி கூட டிவிகே கூட போனாங்கன்னா, செங்கோட்டையன் ஏற்கனவே போயிருக்காரு, அந்த வழியாக ரூட் எடுத்தாங்கன்னா அது சவுத் சைடில் அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவாக வரும். ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டலம் உறுதியாக இருக்குன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்போ அதுலேயும் பிரச்சனை வந்திருக்கு. செங்கோட்டையன் அங்கே வலுவாக இருக்கிறதுனால் அதுவும் ஓட்டை வந்துடும். இதெல்லாம் அனுசரித்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். பாஜக கையில் எந்த விதமான சூசகம் அது நயவஞ்சகம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லாயல்ட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆரம்ப காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாட்டை சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எடுத்தாங்கன்னா அதற்கான விளைவுகளை இவங்க அவங்களை கண்டுக்காம விட்டாதான் அந்த நிலைமை வரும்ன்றனா நான் சொல்லு, புரியுதா உங்களுக்கு? இவர்கள் அவர்களை துச்சமாக நினைத்தால் அவர்கள் அதை ஆயுதமாக பயன்படுத்தி எந்த நிலைக்கும் போவார்கள். இது இயற்கை தானே. ஒரு கட்சியினுடைய அந்த இடத்துல அதிமுக விட பாஜகவும் சேர்த்து தானே அடி வாங்கும். அந்த இடத்துல பாஜகவுக்கு அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை இருக்கு? இப்போ அவங்கள பத்தி கவலைப்படாத பாஜக விரும்புமா சார்? விரும்பலன்னா என்ன பண்ண முடியும்? விரும்பலன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? விரும்பலன்னா ஆரம்பத்தில் 2017 இருந்து பார்த்துக்கலாம், நீங்கள் இருங்க, துணை பொதுச் செயலாளராக இருங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் பார்த்துக்கலான்னு 2 பேர்ட்டையும் சொல்லி 2 பேர் கேட்பாங்கன்னு நம்பினாங்க. அதற்கு பிறகு அதுக்கு முன்னே சசிகலா அம்மையார் பெங்களூர் போயிட்டு வந்த உடனே அவங்கள நீக்கினாங்க, தினகரனை நீக்கினாங்க. அப்புறம் தினகரன் ஆதரவோடு தான் அந்த ஆட்சி கண்டினியூ ஆச்சு. 18 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்கலன்னா கண்டினியூ ஆகிருக்காது. இதெல்லாம் முடிந்திருக்கிறது. அதுக்கு தான் அவங்க துரோகின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அதெல்லாம் தப்பு நம்ம மேலே தான் இருக்குது. இப்போ அன்றைக்கி ஆட்சியை தூக்கி நிறுத்தணும், அதிமுக ஆட்சி திரும்ப அரியணையில் உட்காரணும், எதை இழந்தாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட இருந்தால் நம்ம ஆட்சி அவங்க காலில் விழுந்தால் நம்ம ஆட்சியை பெற்றோம்,
அதனால் நாம் இதில் இழக்கிறதுக்கு ஒன்றுமே பொதுமக்கள்கிட்ட நாம் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி நினைத்து அவர்களை உள்ளே வர வைத்து இணைத்து ஒரு நல்ல மக்களோடு நேரடியாக அதிகாரத்தை மீண்டும் சசிகலா அந்த டீம்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அது நல்லா இருக்குங்கிறது என்னுடைய பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க போடுற கால்குலேஷன்லாம் நிதிஷ்குமாருக்கு எதிர்ப்பான அல்லது அதிருப்தியாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து சுமூக தீர்வை உருவாக்கி அதன் மூலமாக பீகார்ல ஒரு ஆட்சியை தக்க வச்சாங்க இல்லையா? அது மாதிரியான கால்குலேஷன் தான் தமிழ்நாட்டுக்குள்ள. அதுதான் சார் அரசியல், அதுதான் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் என்பது அதுதான். அந்த பாலிடிக்ஸ் தான், அதாவது ஒரு ஒரு அக்கிரமமான ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு விரோதமான முழு 100% லஞ்ச ஊழல் ஊறி திளைக்கிற ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அந்த முடிவை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அது 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 ஒரு ட்ராமா, அது ட்ராமா அண்டர்ஸ்டாண்டிங். அங்கங்க நீ ஏ இஸ் a பவர், பி இஸ் a கிரிமினல், பி இஸ் a பவர், ஏ இஸ் a கிரிமினல். முதலமைச்சர் கேண்டிடேட்டா இபிஎஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா யாரு? இவங்க 3 பேரும். அதெல்லாம் அந்த நிலைமைக்கு இப்ப நம்ம பேசுறதெல்லாம் இந்த நிமிஷம் வரை சசிகலாட்ட இருந்து வரக்கூடிய அறிக்கை எல்லாமே அதிமுகவோட பொதுச் செயலாளர் தான் சார் வந்துட்டு இருக்குது. நம்ம பேசுறது கன்னித்தீவு கதையா தான் நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம பேசுறது இப்படி எல்லாம் இருக்குங்கிறத தான் பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர நடைமுறை அது இல்லை. அப்படி வந்தால் மனசளவில் ஒத்துக்கிட்டு தப்பு பூரா நம்ம தான் பண்ணியிருக்கோம். நமக்கு பதவியை கொடுத்தாங்க, நம்ம போய் காலில் விழுந்தான் பதவி கொடுத்தாங்க, நம்ம பதவியில் இருந்துகிட்டு இருக்கோம். அவ்வளோ தப்பு நம்ம தான் பண்ணியிருக்கோம். கட்சி யாரோ ஆரம்பித்த கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, நாம் எல்லோரையும் போல நம்ம அதை வழி நடத்தணும். நாம் இதை மாற்றி அமைக்கணும். அவங்க வந்தால் வரட்டும், சேர்த்துக்குவோம். என்ன பொதுக்குழுவை வச்சு எல்லாரும் யாருக்கு என்னென்ன முடிவெடுப்பீங்களோ எடுங்க, இருக்கலாம். இந்த கட்சி ஆட்சிக்கு வரட்டும்னு ஒரு முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தால் எல்லாம் அந்த நிமிஷமே சால்வ் ஆகிடும். கூட்டணிகள்லாம் ஒர்க் அவுட் ஆயிரும், தேர்தலும் நடக்கும், தேர்தலும் அமோகமாக ஜெயிக்கும். திருப்பி கூட பார்க்கலாம் இல்லையா? திமுக வீழ்த்த வேண்டும், அதிமுக ஆட்சிக்குள்ளே வரணும் அப்படின்னா நமக்கு பலம் கிடையாது, நாம விட்டு கொடுத்து ஓபிஎஸ்ஐ வலுப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கலாம்ல, இபிஎஸ் வலுப்படுத்தலாம் நினைக்கலாம்ல. ஏன் அதை நினைக்க பலம் கிடையாதுன்னு நீங்க எப்படி எதை வச்சு சொல்ல? யாராவது ஒத்துக்குவாங்களா? அப்படி பொதுக்குழு செயற்குழு முழுசுக்கு இபிஎஸ் கண்ட்ரோல்ல தானே சார். இல்ல சார், அது இல்லன்னு தான் அமைச்சர்கள் பெரும்பாலும் இவங்க கூட தான் இருக்காங்க. யாரு எம்ஜிஆர் பைலாவுக்கு எகைன்ஸ்டா எடுக்கப்பட்ட முடிவு என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அதிமுக உட்கட்சி பிரச்சனை சார். அது அவங்க பொதுக்குழு செயற்குழு. நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. அதாவது அந்த கட்சியில எடுத்த முடிவுகள் அத்தனையும் தவறு என்பது அவங்களுடைய வாதம். அதனால் அவர் எல்லாரும் நீக்கினது, அவர் நீக்கிட்டாருங்கிறது அவங்களுடைய வருத்தம். என்ன தீர்வு? இதுக்கு எப்படி தீர்வு? ஒரு தீர்வும் இல்ல. ஒன்று இல்ல 2 தீர்வு இருக்கு. ஒன்று மக்கள் மன்றத்துல போய் நிரூபிக்கணும், 2 நீதிமன்றத்துல போய் பார்க்கணும். 2லயுமே இபிஎஸ் தானே ஜெயிச்சிருக்கிறாரு. ஏன் இந்த இடத்துல இபிஎஸ் விட்டு கொடுக்கணும்? சட்டப்படி புக்குகள்ல சட்டத்துடைய நீதிமன்றமாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையத்துடைய கணக்கிலையாக இருக்கட்டும், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பொதுச் செயலாளர், பொதுக்குழுவை அங்கீகரித்திருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசியல் கட்சி தேர்தல் நேரத்தில் மக்கள் ஓட்டு போடணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சுத்தமாக இக்னோர் பண்ணிவிட்டு எல்லாரும் அவங்க 3 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தஞ்சாவூர் தான் சசிகலா அம்மையாருக்கும் தினகரனுக்கும் அதே தான் ஒரே ஊர். அந்த மாவட்டம் தஞ்சாவூர், திருச்சி எல்லாம் அவங்க ராமநாதபுரம் எல்லாம் அந்த பெல்ட்டு தான். திரு ஓபிஎஸ் அவர்கள் தேனி, பெரியகுளம், இது எல்லாமே சுற்றி அந்த கம்யூனிட்டி சமுதாய மக்கள் வாழக்கூடிய அதிகமான இடம். அவங்களுக்கு இது பெரிய அவங்கள புறக்கணித்ததாக அந்த மக்கள் கருதுகிறார்கள். 1000 சொன்னாலும், யாரை நியமித்தாலும், யாரோ ஒருத்தரை போட்டு அந்த 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 கம்யூனிட்டி ஆளை போட்டு நான் நடத்திடுவேன்னு எடப்பாடி கனவு கண்டால் அந்த கனவு பலிக்காது சார். நன்றி. அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதெல்லாம் நம்ம பேசுகிறது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்குங்கிறத நம்ம பேசுகிறோம். அப்படி தான் பேசுகிறோம். இதில் ஒரு நல்ல முடிவை அவர் மனசில் உள்ளபடியே ஒரு எண்ணம் ஏற்பட்டு, இந்த கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா வழிநடத்துகிற கட்சி, இந்த கட்சி ஆட்சியில் வரணும் என்றால் இன்னைக்கு இருக்கிற எடுத்துட்டு தான் குமார் சார் விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. என்னன்னா 4.5 வருஷம் ஆட்சியை தக்க வச்சிருக்கிறாரு. 5 ஆண்டுகள், ஏறக்குறைய 4 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு இருக்கிறாரு. இவர் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்றதுல நெருக்கடியை உருவாக்குறாரு. அப்படி இல்லை சார், அப்படி இல்லை. அப்படின்னா இது சார் அவர் 3 முறை இன்னும் இந்த ஏறக்குறைய 8-9 வருஷம் சார். 9 வருஷம் வெதர் ரைட் ஆர் ராங் ஏடிஎம்கே லீட் பண்ணது இபிஎஸ் 3 முறை. அதானே சார் உண்மை? நான் சொல்றேன் 3 முறை முதலமைச்சராக இருந்து ஜெயலலிதா மேயர் அந்த ஓபிஎஸ் பத்தி சொன்னதை வீடியோல இன்னைக்கு ஓடிட்டு இருக்க எல்லா இடத்துலயும். வரலாறு வேறங்க சார். வரலாறு இல்ல, வரலாற்றோட தொடர்பு எல்லா சம்பவங்களும் வரலாற்றோட தொடர்பு. எவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் 9 ஆண்டுகள் அதிமுகவை வழிநடத்திருக்கிறார் சார் அவரு. ஒரு பதவி. ஆனா அந்த இடத்தை நீங்க எளிமையா இன்னொரு கொடுத்தணும்னு நீங்க நம்புறீங்க. நான் பெங்களூர் செல்ல வேண்டி இருக்கிறதனால் உங்களை பதவியில் அமர்த்துகிறேன் என்று ஒருவரை கூப்பிட்டு அந்த வரைக்கும் வெளியே தெரியாத ஒருவரை அமர்த்தி
அவர் காலில் விழுந்தது எல்லாத்துக்கும் தெரியும். நான் திரும்ப திரும்ப எங்கேயாவது press கொச்சப்படுத்துவதாக release சொல்லல. பண்ணிருக்காங்களா இப்படி? கொச்சப்படுத்துவதாக இல்ல இல்ல சொல்லல. இப்படி ஏதாவது ஒரு பிரஸ் ஒரு நிமிஷம், ரிலீஸ் ஒரு நிமிஷம், வந்திருக்கு. ஒரு இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன். நான் வந்து பெங்களூரு செல்வதினால் நான் வரும் வரை இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் இருப்பார்கள், அப்படி அதிமுக எழுத முடியுமா பொதுச் சார்? செயலாளராக இருப்பார்கள் அப்படின்னு Situation அதானே. திருமதி சசிகலாவோ சார், தினகரனோ அது- ஓபிஎஸ்ஓ அறிக்கை வெளியிட்டிருக்காங்களா? அதை சொல்லணுமா சார்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே சார்? சார் அது எப்படி சார் நீங்க எல்லாரும் தெரிஞ்சது தானே. இல்ல அன்னைக்கு அவங்க தானே முதலமைச்சர். அன்னைக்கு அதை பண்ணலன்னா அவங்க முதலமைச்சரா இருந்திருப்பாங்க. சார் எங்கேயுமே சொல்லலையே சார். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றேன். சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அதான நிலைமை தானே. இல்ல, அதுல இன்னொரு விஷயம்னா அதிமுகவுக்கு 170 சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறதா, பாஜக பாமகவுக்கு 23 சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்குதான்றப்போ இது எல்லாமே அசம்ஷன்ல தான் பேசுறோம்னு சொல்றாரு குமார் சார். ஆனா சசிகலா அவர்கள் கைகாட்டி தான் அவர் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் இல்லைன்னு உட்கார்ந்தாரு. சொல்றீங்களா? இல்லைன்னு வேணா சொல்லுங்க. நான் ஒன்றும் மறுக்கவே இல்லை. இல்லைன்னு சொல்லுங்க. நான் மறுக்கல. அதுவே இருந்து போட்டோம். எவிடன்ஸ் தான் நடந்தது- முக்கியம். இல்ல நடந்திருக்கலாம் சார், நடந்திருக்கலாம். நடந்ததை நம்ம எல்லாரும் நான் பார்த்தோம். ரொம்ப கேள்வி எளிமையானது சார். 9 ஆண்டுகள் அதிமுகவை வழிநடத்தியிருக்கிறார். 4.5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டிருக்கிறார். இந்த அதிகாரத்தை எவ்வளவு எளிதாக வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்களா? எந்த விதமான மக்கள் மன்றத்திலும் நிரூபிக்கல, நீதிமன்றத்திலும் நிரூபிக்காத ஒருத்தவங்கள்ட்ட ஏன் கொடுக்கணும் இபிஎஸ்? ஆட்சி அதிகாரம் முடிந்தவுடன் ஒவ்வொருத்தரா நீக்கிறதுல அவர் குறியா இருந்துட்டார் என்பது எல்லாரும் உலகம் அறிந்த விஷயம். அப்புறம் எங்க இருந்து செல்வாக்கு எப்படி வரும்? இந்த செல்வாக்கு காமித்திருக்கிறாரே கடந்த தேர்தல்ல. அப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணாரு? நாகப்பட்டினம் அப்போ தேர்தல், ஓபிஎஸ் என்ன ராமநாதபுரம் பண்ணாரு? தேர்தல் இல்ல இல்ல, அப்போ 3 லட்சம் ஓபிஎஸ் என்ன ஓட்டு சார் பண்ணாரு? அப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணாரு? சொந்த தம்பி ராஜாவை நீக்கிறப்ப கையெழுத்து போட்டவர் தானே. தன்னோடு இருந்த புகழேந்தி, கேசி பழனிசாமி எல்லாரும் நீக்கிறப்ப கையெழுத்து போட்டவர் தானே. அப்ப அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? கட்சியினுடைய எல்லோரும் இந்த முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் மட்டும் என்ன பண்ண முடியும்? இல்ல அவர் வார்த்தை இல்ல இல்ல கட்சியில உள்ளவங்க இந்த முடிவு எடுக்கணும்னு சொல்லும்போது என் மகன் விடாதீங்கன்னு சொல்ல முடியாது. அந்த நிலைமை தான் இருந்திருக்கும். அவரையே வேசிய களத்தில் ரோட்ல நிறுத்தியாச்சு, துடி கிணத்துல போட்டாச்சு. தினகரனை தூக்கி தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் சசிகலா பதவியை ஒப்படைக்க வச்சவங்களை தூக்கி கசத்துல தள்ளிட்டாங்க. தள்ளினவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு அவங்க எப்படியாவது இதை நிலைநாட்டணும்னு நினைத்தால் அது முடியாது கடைசி வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்கள் அப்படியே அழிந்து போக வேண்டுமா? இடைவெளிக்கு பிறகு கேள்வி ரொம்ப எனக்கும் அந்த யூடியூப்ல உள்ள கருத்து 48% வந்து அதை சரிப்படுத்திடுவாங்க. ஏன்னா பிரேக் ஆனதை திரும்ப த்ரூ பண்ணியிருக்காங்க. நிலைமைகள் விஜய் வந்திருக்காரு, நிறைய கூட்டங்கள் வருது, அவர் ஒரு ஃபோர்ஸாக வந்துடுவாருங்கிறது எல்லாருக்கும் கணித்த ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது பழைய தைரியம் இருக்க முடியாது எந்த கட்சிக்கும், திமுகவுக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி இருக்க முடியாது. அப்படி அது மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து இதையெல்லாம் மேக்கப் பண்ணி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி பேசி முடித்து விடுவார்கள். ரெண்டாவது, நம்மளுடைய பிரகாஷ் அவர்கள் சொன்னது போல் லண்டன் வழக்க சொன்னார், டிடிவி தினகரனுக்கு சசிகலா அம்மையாருடைய கேஸை பற்றி சொன்னார். இதை மாதிரி இதெல்லாம் 65 கோடி ரூபா ஜெயலலிதா வெல்த் கேஸில் ஒன்றுமே கிடையாது. இப்போ நடக்கிற ஊழலுக்கு லட்சத்தில் 1 மடங்குன்னு சொன்னால் கூட மிகையாகாது. அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணிட்டு கேஸ் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் நான் வந்து லஞ்சத்துக்கு எதிரானவன். யார் வாங்கினாலும் உள்ளே போகணும், உள்ளே உடனே போடணும், ஒரு வாரம் ட்ரையல் பண்ணிவிட்டு உள்ளே போடணுங்கிற கொள்கை உள்ள ஆள். ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இன்னொரு கண்ணில் வெண்ணெய் வைக்கணுங்கிறத நான் அனுமதிக்கிறேன். அவங்க சசிகலா அம்மையாரும் அரசாங்கத்தில் பதவியில் இல்லை, கட்சி ஆரம்பிக்கல. அவங்க ஜெயலலிதாவுக்கு தோழியாக இருந்தாங்க. டிடிவி தினகரன் அதே குடும்பத்தில் இருந்தார். அவங்கள்ட்ட அந்த டைமில் பிஸ்னஸ் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு யாரும் தானம் கொடுத்தாங்களா, சொத்து ஜெயலலிதாவுக்கு விட்டு கொடுத்ததா, இதெல்லாம் அடுத்த விஷயம். அதனாலேயே வச்சு அவங்க அந்த அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வாதம் பண்ணுறது சரி கிடையாதுங்கிறது.